ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணத்திலிருந்து உம்மை தொகை, எண்ணும்மை, முற்றுமை இந்த மூணை பற்றி பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு வார்த்தையை கொடுத்து இது உம்மை தொகையா இல்லை எண்ணும்மையா இல்லை முற்றுமையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் எந்த விதமான குழப்பமே இல்லாமல் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், உம்மை தொகை. தொகைனா என்ன அர்த்தம்? மறைதல் என்பது பொருள். தொகை என்பதற்கு மறைதல் என்பது பொருள். இதில் எது மறைஞ்சு வரணும்? உம்முன்ற வேர்டு மறைஞ்சு வரணும். சரியா? அப்போ உம்மை தொகைனா என்ன? ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்கணும், அதில் உம்முன்ற வேர்டு மறைஞ்சி வரணும். அப்படி மறைஞ்சி வந்ததுன்னா அது உம்மை தொகை. சரி, அடுத்தது பார்க்கலாம். எண்ணும்மை. எண்ணுமைனா ஒன்றுமே கிடையாது. இங்கேயே ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்கணும், அந்த உம்முன்ற வேர்டு வெளிப்படையாக வரணும். அப்படி வந்ததுன்னா அது என்னது? எண்ணும்மை. ரெண்டு வார்த்தை கொடுத்து உம்முன்ற வேர்டு வெளிப்படையாக வந்ததுன்னா அது எண்ணும்மை. முற்றுமைனா என்ன? முற்றுமைனா என்ன? ஒரே வார்த்தை தான் கொடுத்துருக்கணும், அதோட முடிஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்து எந்த வார்த்தையும் வரக்கூடாது. ஒரே ஒரு வார்த்தை கொடுத்து உம்முன்ற வேர்டு வெளிப்படையாக வந்ததுன்னா அது முற்றுமை. வாங்க எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உம்மை தொகை. வெற்றிலை பாக்கு. உம்முன்றது மறைஞ்சு வந்திருக்குதா? அடுத்து எண்ணும்மை பாருங்க, வெற்றிலையும் பாக்கும். இங்கே ரெண்டு உம்மு வெளிப்படையாக வந்திருக்குதா? அடுத்தது முற்றுமை பாருங்க, வெற்றிலையும். அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடணும். அடுத்து வேர்டு வரக்கூடாது. அப்படி இல்லைன்னா பாக்கும், அதோட முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் வேர்டு வரக்கூடாது. ஏதோ ஒரு வார்த்தை உம்முன்னு முடியணும், அதை தொடர்ந்து வேற வேர்டு எதுவும் வரக்கூடாது. அப்படி முடிஞ்சதுன்னா அது முற்றுமை. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. சுவர் சுண்ணாம்பு உம்மை தொகை. சுவரும் சுண்ணாம்பும் எண்ணும்மை. சுவரும் முற்றுமை. தாய் தந்தை உம்மை தொகை. தாயும் தந்தையும் எண்ணும்மை. தாயும் முற்றுமை. அறிவு புகழ் உம்மை தொகை. அறிவும் புகழும் எண்ணும்மை. அறிவும் முற்றுமை. ஆடல் பாடல் உம்மை தொகை. ஆடலும் பாடலும் எண்ணும்மை. ஆடலும் முற்றுமை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உம்மை தொகை, எண்ணும்மை, முற்றுமைனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் தானே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக கிளாரிட்டி கொடுக்குறேன். இந்த மாதிரி இலக்கணம், இலக்கியம், ஜிகேவுக்கு ஷார்ட்கட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2025 அரசு அதிகாரியாக எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.